வெல்கம் டு ஏமா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண்ணிக்க இந்திய அரசு அமைப்பு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாபிக், ஒவ்வொரு நாளைக்கும் பண்ணிக்க ஒவ்வொரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் வந்து பண்ணிக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசு அமைப்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது இல்லாத கொஷினே உங்களுக்கு வந்து கிடையாது இல்லையா. இந்திய அரசு அமைப்பு வந்து கொஷின்ஸ் இல்லாதே கிடையாது. ஸோ இதில் வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. நம்ம எப்படி டிஎன்பிசியில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகேவா? கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, இதே கொஷின் தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் தரப்போகிறோம். சரிங்களா? இல்லை நான் இப்போவே டெஸ்ட் பேட்சுக்கு ரெடியாக இருக்கேன், நம்ம இப்போந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம், எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க சொல்லுங்கள். நம்ம வந்து சீக்கிரம் கூட டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே நம்ம ரெடி பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா கொஷின்ஸ் வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. அரசமைப்பு என்ற கொள்கை முதலில் யூகேவில் தோன்றியது. யூகேவில் தோன்றியதா அப்படின்னு கேட்டால் யூஎஸ்ஏ. யூகேனாக்க யுனைடெட் கிங்டம். யுனைடெட் கிங்டம் அப்படின்னு கேட்டாக்க இங்கிலாந்து. யூஎஸ்ஏன்னு கேட்டாக்க அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் வந்து தோன்றிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. இரண்டாவது 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தது. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தது. அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 1946 வந்து வந்திருக்கும். இது கரெக்டு தான். அரசியல் நிர்ணய சபை அமைச்சரவை தூதுவு கீழ் உருவாக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை அமைச்சரவு தூதுக்குழுவின் கீழ் உருவாக்கப்பட்டது என்பதும் சரிதான். 2, 3 வந்து சரி. அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 398 பேர். 389 பேர். ஓகேவா? நல்ல ஸ்கூல் புக்கை லைன் பை லைனாக படிச்சுட்டு தான் இதை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். சரிங்களா? 2, 3 மட்டும்தான் சரி. 1, 4 வந்து தப்பாக இருக்குது. அடுத்தது ரெண்டாவது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது என்பது சரி. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலிக தலைவரை வந்து பண்ணுங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ராஜேந்திர பிரசாத் என்பவர் பண்ணிக்க நிரந்தர தலைவராக இருந்திருப்பது. ஸோ இரண்டாவது தவறு. இந்திய அரசமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே சச்சிதானந்த சின்ஹா இறந்து விட்டார். ஆமா, சச்சிதானந்த சின்ஹா வந்து பண்ணிக்க அந்த கூட்டம் வந்து நடந்துட்டே இருக்கு. அப்பயும் வந்து பண்ண டெத் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ அதனாலதான் வந்து பண்ணிக்க அதுக்கு அடுத்த தலைவரை வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சூஸ் பண்ணுவாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுத்தாங்களான்னு கேட்டா கிடையாது. ராஜேந்திர பிரசாத்தை தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரியா இருக்கும். 1, 3 மட்டும் சரியா இருக்கும். அடுத்த கொஸ்டின். வாக்கியம் 1. ஹெச்.ஜி. முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர்கள் அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது கரெக்ட். யார் யார் அப்படின்னு கேட்டாக்க ஹெச்.ஜி. முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும். வாக்கியம் 2. இக்கூட்டத்தொடர் 12 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றன. 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 வந்து தவறு. அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473 திருத்தங்கள் வந்து முன் வச்சிருப்பாங்க. 5th கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இது வந்து கரெக்டு தான். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் டிராப்டிங் கமிஷனுடைய தலைவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவர் தலைமையின் கீழ் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்பதும் சரிதான். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசமைப்பின் தந்தை ஆவார் என்பதும் வந்து பார்த்தீங்கன்னா சரிதான்.
அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் 7 பேர் ஆவார்கள். மொத்தம் இருந்தது பாருங்க, தலைவர் பி.ஆர். அம்பேத்கரோட சேர்த்து பாருங்க 8 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 7 பேர் என்பது வந்து தவறு. அப்போ எது தவறுன்னு கேட்டாங்க, டி ஆப்ஷன் வந்து தவறு. அடுத்தது பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? பிரிவு 14 பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது சரி. என்பது சரி. பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடுவதை தடை செய்தல். பாகுபாடை தடை செய்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 15 என்பதும் சரிதான். 16 பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பொது வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்க சம வாய்ப்பளிக்கிறதும் பார்த்தீங்க பிரிவு 16 தான். சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வந்து பார்த்தீங்க 17 கிடையாது. 17 கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. பிரிவு 17 என்பது பார்த்தீங்க தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லும். ஸோ இந்த சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. 6ன்னு சொல்லிட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. இறுதியாக முகவுரை 22 பாகங்கள் 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் முகவுரை இருக்கும், அடுத்து 22 பாகங்கள் இருக்கும், 395 சட்டப்பிரிவுகள் இருக்கும், 8 அட்டவணைகளும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் நாள் ஜனவரி 26ஆம் நாள் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். நடைமுறைக்கு வந்தது தான் பார்த்தீங்கன்னாக்க 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்பது சரி. அப்போ பி ஆப்ஷன் தான் தப்பா இருக்கு. டி ஆப்ஷன் படிச்சிருங்க. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளே இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதும் சரி. அப்போ பி மட்டும் வந்து தப்பா இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எது? உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசமைப்புகளை விட மிகவும் நீளமானது எதுனா நம்ம இந்திய அரசமைப்பு. இது வந்து சரி. இது வந்து சரி. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ஆமா, கிட்டத்தட்ட வந்து பாருங்க 64 நாடை பின்பற்றி தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து கரெக்ட் தான். சுய ஆட்சி முறை அரசாங்கத்தை நடுவண் மற்றும் மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. அவங்க தனியா சுயாட்சி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கூட்டாட்சி முறையில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இருக்கு. அப்போ ஸோ தேர்டு தான் வந்து தப்பா இருக்கு. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடாகும். இந்த சமயத்தை தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சியாவது வராங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சமய சார்பற்ற நாடா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து விளங்குகிறது. நான் இந்த சமயத்துக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தலைவரும் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுதான் கொடுத்திருப்பாங்க. ஒரு சமய சார்பற்ற நாடு. ஸோ தவறானதுன்னா தேர்டு வந்து தவறா இருக்கு. சரியானதை தேர்ந்தெடு. முகவுரை பிரையாம்பிள் என்ற சொல் அரசமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. அரசமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை முகவுரை வந்து குறிப்பிடுகிறது. அடிப்படை உரிமைகள் பெரும் மதிப்புடன் அரசமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. அடிப்படை உரிமை வந்து அரசமைப்பின் திறவுகோல்னு சொல்லி சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா முகவுரை. முகவுரையை தான் வந்து பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. முகவுரையை தான் வந்து பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து தப்பு. ரெண்டாவது வந்து பண்ணுங்க தப்பு. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது என்பது கரெக்டு தான். இந்திய அரசமைப்பின் முகவுரை வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்க, ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் மூலம் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். முகவுரை 1948ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது வந்து தவறானது. 1947 ஜனவரி 22ஆம் நாள் வந்து பண்ணாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து குறிப்பிடுறாரு இல்லையா, அதை வந்து பண்ணாங்க 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22 அந்த டேட்லயே வந்து பண்ணாங்க ஏற்றுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தா தப்பா இருக்கு. அப்போ எது கரெக்ட் அப்படின்னு கேட்டாக்கா 1, 3 மட்டும் சரியா இருக்கு. சி ஆப்ஷன் மட்டும் கரெக்ட். அடுத்து 10வது கொஸ்டின். அதாச்சும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தா வரப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப கரெக்டா அந்த சொல்றதும், நான் குறிப்பிடுறதும் கரெக்டா வந்திருக்கும். லாஸ்ட்டா போறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்றது எங்கேயோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மார்க் பண்றது எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நடக்குதுன்னு கேட்டா, ஒரே ஒரு கரெக்டா அந்த டைமே விடாத 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படியே டைரக்ட்டா எடுத்துடுறேனா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து எரர் ஆயிடுது. எரர் ஆவறனால பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா ஒரு 10, 10 நிமிஷமா கழிச்சு, கழிச்சு எடுக்கிறேன். வீடியோஸ் வந்து அந்த மாரி வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் கரெக்ட்டா வரும். இதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா வரும். சரிங்களா? ஸ்கூல் புக்க நல்லா தெளிவா படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்க தாண்டி உங்களுக்கு குரூப் 4ல வராது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயமும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேக்லேருந்து குடுத்துருங்க. சரிங்களா? வாக்கியம் 1. 1799ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்தன. 1999ஆம் ஆண்டா அப்படின்னு கேட்டா, 1789ஆம் ஆண்டு. 1799 கிடையாது. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியில வந்து பண்ணாக்க இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் வந்துட்டு பண்ணாக்க ஒரு முக்கிய முழக்கமா இருந்திருக்கும். வாக்கியம் 2. இந்திய அரசமைப்பு முகவுரையில் இந்திய அரசமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. ஆமா. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரம்ன்றது பண்ணாக்க ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? வாக்கியம் 1 வந்து தவறு. வாக்கியம் 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின். வாக்கியம் 1. பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா என்பவரால் இந்திய அரசமைப்பு சட்டம் கையால் எழுதினார். கையால் வந்து பாருங்க எழுதப்பட்டிருக்கும் என்பது கரெக்ட் தான். அவர் கையால தான் வந்து எழுதியிருப்பாரு. வாக்கியம் 2. இது இங்கிலாந்து பாணியில் எழுதப்பட்டது. இங்கிலாந்து பாணியில் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டாக்கா, இத்தாலிய பாணியில் வந்து எழுதியிருப்பாரு. இத்தாலிய பாணியில் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ வாக்கியம் 1 மட்டும் சரி. 12வது கொஸ்டின். பொருந்தாததை கண்டுபிடி. பொருந்தாததை கண்டுபிடி. பிரிவு 18. ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல். அதாவது மற்ற பட்டங்களை வந்து இதை வச்சுக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராணுவ பட்டங்களும், கல்விசார் பட்டங்களும் உங்க பேருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஎஸ்சி முடிச்சிருந்தாலையோ, சில எம்எஸ்சி முடிச்சிருந்தாலையோ, பிஏ அது இல்லைனாக்கா ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தாலையோ, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலையோ, இல்ல நர்சிங் முடிச்சிருந்தாலையோ, டாக்டர் முடிச்சிருந்தாலையோ, அதனுடைய அதை மட்டும் தான் உங்க பேருக்கு பின்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டாக்கா, உங்களுக்கு ராணுவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பட்டம் குடுத்துருந்தாங்கன்னா, அத வந்து உங்க பேருக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுப்பாங்க. பிரிவு 19. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 19. பிரிவு 20. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. இதுவும் கரெக்ட் தான். இதுவும் வந்து சரிதான். பிரிவு 21. தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பிரிவு 21 கேப்டல் ஏ. ஓகேவா? கேப்டல் ஏ வந்து வந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து தவறா இருக்கு. இதுதான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் பிரெஞ்சு சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். சிவிஸ் என்பதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். நகர அரசில் வசிப்பவர் என்பதன் பொருள் சிவிஸ் என்பதாகும். இது வந்து கரெக்ட் தான். இந்திய அரசமைப்பு நமக்கு இரட்டை குடியுரிமை வழங்குகிறது. இந்திய அரசமைப்பு நமக்கு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. அதனாலதான் நம்ம இந்தியா முழுவதும் எங்க வேணாலும் போக முடியுது. அதே இரட்டை குடியுரிமை இருந்தா நம்ம பக்கம் கர்நாடகாவோ ஆந்திராக்கோ போகணும்னு சொல்லி கேட்டாலே நமக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து தேவைப்படும். சரிங்களா? இருக்கிறது ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன என்பது சரி. என்பது வந்து பண்ணுங்க சரி. ஸோ கரெக்டா இருக்கிறது பண்ணுங்க 2, 4 மட்டும் கரெக்டா இருக்கும். 1, 3 தப்பா இருக்கும். அடுத்த கொஸ்டின். எத்தனை உறுப்பினர்கள் 26 11 1949ஆம் ஆண்டு அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினார்கள்? அரசமைப்பை நிறைவேற்றினார்கள். என்னைக்குன்னு கேட்டாக்கா 26 11 1949ல எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு கேட்டா 284 பேர். நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை போன்றவை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை? எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை? பிரிட்டன் நாட்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு. நீதி சீராய்வு போன்ற மூலாதாரங்கள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? அடிப்படை உரிமைகள் நமக்கு வந்து 6 அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா? இதெல்லாமே அமெரிக்கால தான் எடுத்திருப்போம். அடிப்படை கடமைகள்.
அடிப்படை கடமைகள். முகப்புரையில், அதாவது முகப்புரையில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள் போன்றவை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? சோவியத் யூனியன், ரஷ்யா. ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளும், முகப்புரையில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்போம். அடுத்த கொஸ்டின், 18வது கொஸ்டின். குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? குடியரசும் முகப்புரையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரமும் இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டாக்கா பிரான்ஸ், பிரெஞ்சு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கூற்றுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் சொல்லி வைக்கலாம். பிரிட்டன் சொல்லியும் ஆப்ஷன் வந்து வைக்கலாம். பிரிட்டன் வேற, பிரெஞ்சு வேற. சரிங்களா? பிரெஞ்சு வேற, பிரிட்டன் வந்து வேற. அடுத்த கொஸ்டின். கனடா அரசமைப்பை பின்பற்றி நமது அரசமைப்பில் உள்ள மூலாதாரங்களில் தவறானது எது? கனடா அரசமைப்பை பின்பற்றி இயற்றப்பட்ட நமது அரசமைப்பில் உள்ள மூலாதாரங்களில் தவறானது எது? மூலாதாரங்களில் தவறானது எது? ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. இது வந்து எங்கிருந்து எடுத்தாங்கன்னா கனடா தான். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா மத்திய அரசிடம். ஓகேவா? அதே மாநில பட்டியல்னு கேட்டா நம்ம கிட்ட. இந்த பொதுப்பட்டியல்ல சட்டம் இயற்றும் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசுக்கும் இருக்கு, மாநில அரசுக்கும் இருக்கு. ஆனா இறுதி முடிவு 2 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது மட்டும் தான் லாஸ்ட் டெசிஷன். ஓகேவா? நம்ம டெசிஷன் வந்து எடுக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது தான் என்னவோ அதுதான் லாஸ்ட் டெசிஷன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். மத்திய அரசால் தான் பார்த்தீங்கன்னாக்கா மாநிலத்துக்கு ஆளுநர் வந்து நியமிக்கப்படணும். இதோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகால இருந்து எடுத்திருப்பாங்க. கரெக்டு தான். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்கம். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க பதவி நீக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருப்பாங்க. அமெரிக்கால வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ டி தான் வந்து தப்பா இருக்கு. 20வது கொஸ்டின். அரசமைப்பு திருத்த முறை. அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு போன்றவை. மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்வு போன்றவை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? தென் ஆப்பிரிக்கா. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? இப்போ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள் வந்து நம்ம கிட்ட போர் புரியுதுன்னு கேட்டாக்க நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டுரும். அதே போல நம்ம உள்நாட்டிலேயே ஏதாச்சும் போர் நடந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படும் இல்லையா? அது வந்து எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜெர்மனி, வெஸ்ட் மினிஸ்டர். வெஸ்ட் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? அயர்லாந்து. அடுத்த கொஸ்டின். ஆஸ்திரேலியா அரசமைப்பு பின்பற்றி நமது அரசமைப்பில் இயற்றப்பட்ட மூலாதாரங்களில் தவறானது. ஆஸ்திரேலியா அரசமைப்பை பின்பற்றி நமது அரசமைப்பில் இயற்றப்பட்ட மூலாதாரங்களில் தவறானது எது? வணிகம். வணிகம், வர்த்தக சுதந்திரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் இருக்கும். ஆஸ்திரேலியா தான் வந்து இருக்கும். கூட்டாட்சி விதிகள். கூட்டாட்சி விதிகள் என்பது பார்த்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி வந்து எடுத்திருப்பாங்க. கூட்டாட்சி விதிகள் வந்து 1935 லாஸ் இருக்கும். ஸோ அது வந்து தப்பு. நாடாளுமன்றத்தின் ஈரவை கூட்டு கூட்டம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டம் ஆஸ்திரேலியா தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ தவறானது என்ன? தேர்ட் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தான் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா இந்திய அரசமைப்பின் தலைவராக. அப்போ வந்து பாருங்க நிர்ணய சபை தலைவர் வந்து சூஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து யார் வந்து அவர் வந்து பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்க ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. ஜேபி கிருபாலினி வந்து பாருங்க அவர் பேரை வந்து சொல்லுவாரு. அடுத்த கொஸ்டின். இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையில் இந்தியர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்தியர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்? ஃபர்ஸ்ட் சொன்னவர் யார் அப்படின்னு ஹெமன் ராய். இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது? எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது? இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா தான் அதிகார பங்கீடு வந்து கொடுத்திருப்பாங்க.
அடுத்த கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. 11வது அடிப்படை உரிமை. 11வது அடிப்படை உரிமை 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குகிறது. அடிப்படை கடமை. அடிப்படை உரிமை கிடையாது. இருக்கிறது பாருங்க 6 தான் அடிப்படை உரிமை. இருக்கிறது கடமை வந்து பாருங்க 11 இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. இது கூட கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாமில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து அப்போ வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வந்து இருக்கும். இங்கேருந்தே பழக்கத்தை எடுத்துகிட்டு போகணும். டெஸ்ட்டு அதனால தான் நீங்கள் புக்கை 100 முறை கூட படிங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் டெஸ்ட்டு ஒரு முறை எழுதி பாருங்களேன், உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் புரியும். என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எவ்வளோ தான் படித்தாலும் டெஸ்ட் எழுதுறது எவ்வளோ பெஸ்ட்டு. அதை விட்டு டைரெக்டாக போய் நான் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி எழுதிங்கனாக்கா நிறைய தப்புகள் தான் வரும். இந்த தப்புகளை திருத்த தான் வந்து நம்ம டெஸ்ட்டுன்றதை வந்து எழுதுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. 86வது அரசமைப்பு திருத்தச் சட்டம். 86வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A கேபிட்டல் ஏ ஸ்மால் கேவின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது. 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது சரி. என்பது வந்து பாருங்க சரி. அதாவது 51AK 51A அப்படின்ற பிரிவு வந்து பாருங்க அடிப்படை கடமைகள் சொல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க பகுதி 4ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்க மொத்தம் 11 இது இருக்கு இல்லையா அடிப்படை கடமைகள். அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாருங்க ஏ கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் ஏ வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பி, அடுத்தது சி, டி அப்படின்னு சொல்லி தான் வரும். 11 பார்த்தீங்கன்னா கே வந்து வரும். அதான் ஸ்மால் கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சரி. அடுத்து சி பாருங்க. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுக்குள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இதை பத்தி சொல்லும். ஸோ இது வந்து பாருங்க கரெக்ட் தான். தப்பா இருக்கிறது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வந்து தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 6 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. நிறைய பேருக்கு இந்த பகுதியே கன்ஃபியூஷனா இருக்கும். ரோமன் லெட்டர்ஸ் வந்து பண்ணாங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். 6ஆ 5ஆ 4ஆனே தெரியல இது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் ஆகுங்க. பகுதி 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து 6ன்னு இருக்கு. ஸோ அது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. அரசமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கான தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. வந்து எனக்கு அது வந்து கொண்டிருக்கவில்லை என்பதுதான் சரியானது. சி ஆப்ஷன் சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று 3 பிரிவுகளாக வந்து பண்ணீங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடை வந்து பிரிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பண்ணீங்க தப்பானது எதுன்னு கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடில் பின்பற்றவை தவறானவை கேட்கலாம். சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை எல்லாம் 3 இருக்கு. 4வது ஏதாவது ஒன்று போட்டு கூட பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து தப்பா கேட்க முடியும். ஸோ இது வந்து கரெக்டு தான். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியும். 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இதுதான். இந்த கொள்கையை வந்து பாருங்க நீதிமன்றத்துல கட்டாயமா வந்து செயல்படுத்த முடியாது என்பதுதான் வந்து சரியானது. சரிங்களா? இப்போ இது வந்து தப்பு. அப்போ ரைட்டா இருக்கிறது 2, 3 மட்டும் ரைட்டா இருக்கு. 2, 3 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா இருக்கு. மற்றது தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று B.R. அம்பேத்கர் எதனை விவரிக்கிறார்? இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று குறிப்பிடும் பகுதி 4. டபுள் ஆப்ஷன் வச்சுருக்கேன். சாரி வந்து பாருங்க டபுள் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இது 6ன்னு கொடுக்கணும்னு நினச்சா அதனால மாற்றி கொடுத்துட்ருக்கேன். அரசமைப்பின் எந்த சட்ட திருத்தம் குறு அரசமைப்பு சட்டம் என அழைக்கப்படுகிறது? அரசமைப்பின் எந்த சட்ட திருத்தம் குறு அரசமைப்பு சட்டம் என அழைக்கப்படுகிறது? சட்ட திருத்தம் 42. அடுத்த கொஸ்டின் சமய சார்பின்மை உரிமை பற்றி தவறானது எது? சமய சார்பின்மை உரிமை பற்றி தவறானது எது? பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 25 சொல்லுதா? பிரிவு 25 வந்து சொல்லுதான்னு கேட்டாக்க
அது வந்து கரெக்ட் தான். அது வந்து கரெக்ட் தான். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 26 என்பதும் சரிதான். பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் என்பதும் சரிதான். அடுத்தது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள். மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. கொள்ளாமல் இருக்க உரிமை வந்து பாருங்க பிரிவு 28 வந்து சொல்லும். பிரிவு 28 வந்து சொல்லும். பிரிவு 29 கிடையாது. பிரிவு 29 வந்து கிடையாது. பிரிவு 29 பாருங்க சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சொல்லக்கூடியதான் பிரிவு 29. ஸோ இதுதான் வந்து தப்பா இருக்கு. அடுத்தது 32வது கொஸ்டின். வாக்கியம் 1 1978ஆம் ஆண்டு 1978ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பகுதி 3 பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. 1978 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கரெக்டு தான். சட்டப்பிரிவு 42 கிடையாது, 44 தான் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பிரிவு 44வது சட்ட திருத்தம் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. பிரிவு 31 பார்த்தீங்கன்னா நீக்கியிருப்பாங்க. நமக்கு ஆரம்பத்தில் அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருப்பாங்க. ஸோ 7ஆவதாக இருக்கக்கூடிய உரிமை தான் இந்த உரிமை இருந்திருக்கும். அதை தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 44வது சட்ட திருத்தம் ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. வாக்கியம் 2 இது இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A 300Aவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வந்து இப்போ வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். வாக்கியம் 2 மட்டும் வந்து சரி, ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது என்பதும் சரிதான். குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. குடியுரிமை பெறுதல் வந்து எனக்கு 5 வழியில வாங்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இழத்தல் வந்து எனக்கு 3 வழியில வந்து இழக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் குடியுரிமை சட்டம். இது வந்து கரெக்ட் தான். இச்சட்டம் அரசமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை வந்து திருத்தப்பட்டிருக்கும். ஸோ தவறானது கிடையாது. சி வந்து தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1 அரசமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32 ஆகும். அரசமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32 ஆகும். மேல நமக்கு 5 அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா, அதுல ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டா இந்த 6வது உரிமையை பின்பற்றி நீங்க வந்து உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ கேஸ் போட்டு உங்களால வாங்கிக்க முடியும். அடுத்தது இந்த பிரிவின் படி தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து பெறுதல் என்பது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இரண்டுமே வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 3 பிரிவு 12 இருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுகின்றன. பகுதி 3 பிரிவு 12 இருந்தா அப்படின்னு கேட்டாங்க. பிரிவு 11 இருந்து நமக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சாரி, பிரிவு 12 தான். பிரிவு 12 இருந்து 35 வரைக்கும் 5 to 11 வரைக்கும் பகுதி 2 குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 12 to 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். அரசமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அடிப்படை உரிமைகள் 6 தான் உள்ளது. அரசமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் வந்து 7 இருந்தது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து 6ஆம் மாறி இருக்கும். இதுதான் வந்து தப்பா இருக்கு. இந்திய அரசமைப்பின் பகுதி 4 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. பகுதி 4 அப்படின்னு கேட்டாக்க பகுதி 3 தான் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் சோவியத் யூனியன் அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள் வந்து USA அமெரிக்காவிலிருந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ சரியா இருக்கிறது எதுன்னு கேட்டாக்க ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வந்து சரியா இருக்கு, மற்ற 3 வந்து தப்பா இருக்கு. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு
2. வாக்கியம் 3. 2006ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. 2006 அப்படின்னு கேட்டாக்க 2004 வந்து சொல்லியிருப்பாங்க. 2004 தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தப்பு. அடுத்து பாருங்க அதன்படி வந்து பாருங்க இதுவரை அதாவது கரண்ட் பிரசன்ட் வரைக்கும் பாருங்க 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றிருக்கான்னு கேட்டாக்க கிடையாது. 11 மொழிகள் வந்து இருக்கும். 11 மொழிகள் வந்து பாருங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்தது பாருங்க தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க 2004ல தமிழ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடமும் 2008, மலையாளம் வந்து பாருங்க 2013, ஒடியா வந்து பாருங்க 2014 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து 6 இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மாதம் வந்து சொல்லியிருப்பாங்க. அக்டோபர் மாதம் 2024 வருஷம் பாருங்க புதுசாக ஒரு 5 மொழிகள் வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பாலி 7வது மொழியாக வந்து பண்ணிக்க பாலி மொழி, 8வது வந்து பண்ணிக்க பிராகிருதம். இது வந்து லைனாக கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் லைன்ஸ். சரிங்களா? பாலி வந்து 7, பிராகிருதம் வந்து 8, பிராகிருதம் 8, மராத்தி வந்து 9, மராத்தி வந்து 9, அசாமி வந்து 10, அசாம் வந்து பண்ணிக்க 10, பெங்காலி வந்து லாஸ்ட் 11வது வந்து பண்ணிக்க பெங்காலி லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பண்ணிக்க இரண்டுமே வந்து தவறு. செம்மொழிகளை பொறுத்துக, இல்லைன்னா கால வரிசைப்படி பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா? தமிழ் வந்து பண்ணிக்க 2004 ஃபர்ஸ்ட் அறிவிச்ச மொழி தான் கேட்டால் நம்ம தமிழ் மொழி தான் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த வருஷமே 2005 சமஸ்கிருதம், தெலுங்கும் கன்னடாவும் வந்து பண்ண 2008 வந்து அறிவிச்சிருப்பாங்க. தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008. மலையாளம் வந்து பண்ணிக்க 2013 வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஒடியா வந்து 2014, ஒடியா வந்து பண்ணிக்க 2014 வந்து பண்ணிக்க அறிவிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பண்ணிக்க 5, 3, 2, 1, 4. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1. மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1969ஆம் ஆண்டு பி.வி. ராஜமன்னார் குழுவை நியமித்தார். பி.வி. ராஜமன்னார் குழுவை நியமித்தர் வந்து யார் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து பண்ணாக்க அண்ணா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரசன்ட் பண்ணது யார்கிட்டன்னு கேட்டாக்க மு.க. கருணாநிதி ஐயா கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா நம்ம அறிஞர் அண்ணா தான் வந்து இந்த பி.வி. ராஜமன்னார் குழு வந்து நியமிச்சிருப்பாரு. இந்திரா காந்தி கிடையாது. சரிங்களா? இது வந்து தப்பு. 1983ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு சர்க்காரியா தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்று உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சர்க்காரியா குழு வந்து நியமிச்சது யாருன்னு கேட்டால் இந்திரா காந்தி அம்மையார் தான் 1983 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது தமிழக அரசு குறிப்பிட்டாங்க கேட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து தப்பா இருக்கு, ரெண்டுமே வந்து தவறு. ஆன்சர்ஸ் வந்து நான் கரெக்டாக கொடுத்தாக்க உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன எதுக்கு நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம்? டெஸ்ட் எழுதுறதே பார்த்தாக்க தவறுகளை திருத்திக் கொள்ளுதான். நம்ம கரெக்டாக படிச்சிருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் வந்து எழுதுறோம். சரிங்களா? அதுக்காக தான் வந்து பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக இருக்கும். போட்டி காலங்கள் அதிகமாகிடுச்சு. நீங்கள் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? போட்டி காலங்கள் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த வருஷம் 23 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டு 15 லட்சம் பேர் எழுதணும். அடுத்த வருஷம் 30 லட்சம் பேர் போடுவான். ஏன்னா 18 வயசு நிறைஞ்சவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பான். ஸோ எப்படியும் லட்சக்கான பசங்க வந்து சும்மா போடுவானுங்க. சும்மா போட்டுனா கூட பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவானுங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியானதை தேர்ந்தெடு. அரசமைப்பு சட்டப்பகுதி 17 343 இருந்து 354 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. 343 இருந்து 351 வரைக்கும் 17 அட்டவணை தான் 8. சரிங்களா? சட்டப்பிரிவினாக 17. அதில் தான் வந்து மொழிகள் அலுவலக மொழிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தொடக்கத்தில் 14 மொழிகள் வந்து அரசமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டன. தொடக்கத்தில் வந்து எத்தனை மொழிகள்னாக்க 14 மொழிகள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இது கரெக்டு. தற்போது 23 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 22 லாங்குவேஜ் வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஏவும் சியும் தப்பு. அடுத்த கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு.
இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவரின் பெயரால் அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா 352 352 அவசர நிலை அறிவிப்பாரு. யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பாரு. ஸோ இது தவறு. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். சட்டப்பிரிவு 19 ஒரு 7 உரிமைகள் கொடுத்திருப்பாங்க. 7 உரிமைகள் கொடுத்திருப்பாங்க. அந்த 7 உரிமைகளும் இந்த 352 கீழ் ஒரு அவசர நிலை அறிவிக்கிறார் இல்லையா, அப்போ பறிக்கப்படும். பறிக்கப்படும். சரிங்களா? மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பித்து மூலம் தடை செய்யலாம். செய்யலாம் என்பதும் சரி. குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதும் சரிதான். ஸோ தவறானது அப்படின்னு ஃபர்ஸ்ட் மட்டும்தான் தப்பு. 352. அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது என்பது சரிதான். இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். 28 ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது, 8 யூனியன் பிரதேசத்துக்கு இது பொருந்தும் என்பதும் கரெக்டு தான். இந்திய அரசமைப்பின் 8வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளிடையே அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடுகிறது. 7வது அட்டவணை குறிப்பிடும். 8வது அட்டவணை லாங்குவேஜ். சரிங்களா? ஸோ 7th அட்டவணை சொல்லி கொடுத்துருக்கோம். சி ஆப்ஷன் தப்பு. ஆரம்பத்தில் இருந்த மத்திய மாநில உறவுகளை பொறுத்துக. அதிகார பகிர்வுல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொது பட்டியல் 47. மாநில பட்டியல் 66, பொது பட்டியல் 47 வந்திருக்கும். ஸோ 312 சரியான ஆன்சர். தற்போது உள்ள அதிகார பகிர்வுகளை பொறுத்துக. மத்திய பட்டியலிடம் 100, மாநில பட்டியலில் 61, பொது பட்டியலில் இருக்கிறது 52. பொது பட்டியல் இருக்கிறது 52 இருக்கும். இதுல ஆப்ஷன் தப்பா கொடுத்துருப்பேன். 312 சரியான ஆன்சர். 312 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. இது கரெக்டு தான். மாநில அரசுக்கு சொந்தமான மாநில பட்டியலில் சட்டமியற்றும் அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. மாநில பட்டியல் சட்டமியற்றும் அதிகாரத்தை மாநில அரசு பெற்றுள்ளது என்பதும் சரிதான். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டமியற்றும் அதிகாரம் கொண்டுள்ளன. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே பொது பட்டியல் சட்டமியற்றும் அதிகாரம் இருக்கு. இதுவும் கரெக்டு தான். ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொது பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மாநில அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. மத்திய அரசு இயற்றும் சட்டம் தான் டெசிஷன் அவங்க தான் ஏத்துப்பாங்க. சரிங்களா? மற்றவங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு சொல்லி வரணும். ஸோ இது தப்பு. டி ஆப்ஷன் தப்பா இருக்கு. சரியானதை தேர்ந்தெடு. இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா அரசமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டவை ஆகும். ரஷ்யா சேர்த்திருப்பாங்க. ஸோ இது கரெக்டு. கேட்டிருக்க கொஸ்டின் இப்போ சரியானதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி நியமிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த அடிப்படை கடமைகளை இயற்றலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டு. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 44வது அரசமைப்பு சட்ட திருத்தம்
நமது அரசமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. 44 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1978. சரிங்களா? 76 கிடையாது. 78ன்னு சொல்லி வரணும். ஸோ இது வந்து தப்பா இருக்கு. அரசமைப்பு பகுதி அரசமைப்பு பகுதி பகுதி 4A பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51 என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டுள்ளது. 51A அப்படின்னக்கூடிய ஒரே ஒரு பிரிவை மட்டும் குறிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. லாஸ்ட் கே வரைக்கும் வந்திருக்கும். ஸோ 1, 2 மட்டும் வந்து சரி. அடுத்த கொஸ்டின் 1976ஆம் ஆண்டு 1976ஆம் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்த எத்தனை துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன? ஸ்டார்டிங்ல வந்து 66 பட்டியல் இருந்துச்சு இல்லையா மாநில பட்டியலில். இப்போ வந்து இருக்கிறது 61 இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய 5 துறைகளை தூக்கி தான் பொது பட்டியலுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. பொது பட்டியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றிருப்பாங்க. பொது பட்டியல் ஃபர்ஸ்ட் 47 இருக்கும். 47 இருந்திருக்கும். இப்போ இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எப்படி சேர்த்தாங்கன்னு கேட்டாக்க இப்படிதான் இந்த 42வது சட்டத்திட்டம் மூலியமா தான் வந்து மாற்றிருப்பாங்க. அடுத்து 49வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு அரசமைப்பு சட்டப்பிரிவு 352 அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம். சரிதான். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் போது காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை என அழைக்கப்படுகிறது. உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லி சொல்றாங்களா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. அது வந்து வெளிப்புற அவசர நிலை. வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது உள்நாட்டுல வந்து நடக்குது. அது வந்து உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கு. பி அண்ட் சி வந்து ஆப்போசிட் இருக்கு. இந்த வகையான அவசர நிலைகள் வந்து பண்ணக்க 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டில் வந்து அறிவிக்கப்பட்டன என்பதும் சரி. 1, 4 மட்டும் வந்து சரி. 2, 3 வந்து ஆப்போசிட்ல இருக்கு. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது ஆளுநரின் அறிக்கை மூலம் குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். அவசர நிலையை வந்து பண்ணக்க மாநிலத்தில் வந்து இது பண்றப்போ 356 கீழ் வந்து பண்ணக்க குடியரசுத் தலைவர் வந்து அறிவிக்கலாம். அவர் வந்து இந்தியா முழுசா அறிவிக்கிறதுனா 352. சரிங்களா? ஒரு மாநிலத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆளுநர் பரிந்துரைக்கிறாரு. ஸோ குடியரசுத் தலைவர் ஓகே சொல்றாரு அப்படிங்கிறக்க 356 அது. சரிங்களா? முன்னதே ஒரு கொஸ்டின் வந்து தப்புன்னு சொல்லி பார்த்துருப்போம். 356 வந்து வரணும். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தால் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். எப்படின்னு கேட்டாக்க 352 சட்டப்பிரிவு வந்து நம்ம குடியரசுத் தலைவர் ஆல்ரெடி அறிவிச்சிட்டு இருக்காரு. இப்போ பக்கம் வந்து சீனா ஏதோ போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ அது வந்து நடைமுறையில் இருக்கு. 1 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை வந்து 1 வருஷம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதே போல தேர்தல் நடத்த சூழ்நிலை இல்லை. அதனால வந்து 1 வருஷம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே மட்டுமே ஓராண்டை வந்து எனக்கு நீடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். அதிகபட்சம் அவசர நிலை காலம் வந்து எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு கேட்டாக்க 3 ஆண்டுகள் வந்து இருக்கலாமா? 3 ஆண்டுகள் வந்து இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நியமிக்கப்படுகிறது. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதும் வந்து பண்ணக்க கரெக்ட். ஸோ தவறானது எதுன்னு கேட்டாக்க சரியானது வந்து பண்ணக்க 2, 3, 4 வந்து சரி. 2, 3, 4 வந்து சரி. அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முதன்முறையாக 1951 எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப் தான் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க பாகிஸ்தான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்திருக்கும். சரிங்களா? அதாச்சும் வங்காளதேசத்துக்கு வந்து சேர்த்திருப்பாங்க. வங்காளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சேர்த்திருப்பாங்க. 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவின் 247 பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகள் நடுவண் அரசு செயல்படுத்தியது? சர்க்காரியா குழு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்து அறிவிச்சிருப்பாங்க இல்லையா? நியமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ அறிவிக்கை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 247 அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. 247 அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பரிந்துரை எத்தனை மட்டும் அரசு செயல்படுத்தின்னு கேட்டாக்க 180 வந்து செயல்படுத்தியிருப்பாங்க.
இந்த கொஸ்டின்லாம் எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்றதுக்கு அத விட கஷ்டமா இருக்கு எனக்கு. நீங்க படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். வேற வழியே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டா தான் இது பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஃபோன பாக்க பாக்க எனக்கு கண்ணெல்லாம் வந்து எரியுது. அப்படி இருந்தும் நான் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்களா? படிங்க. உங்களுக்கோசரம் தான் நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத தான் குடுக்க முடியும். நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்லாம் போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு கேட்டா, ஒரு டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் இந்த மாரிலாம் குடுக்க மாட்டாங்க. அதுவும் பேசிக்கா இம்பார்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் அப்படி எடுக்கிறதே கிடையாது. கொஸ்டின்லாம் வந்து இப்போ மாத்திட்டாங்க. பேட்டர்ன் வந்து மாத்திட்டாங்க. லைன் பை லைன் ஸ்கூல் புக்லருந்து தான் கேட்கறாங்க. சரிங்களா? லைன் பை லைனா வந்து கேட்கறாங்க. நம்ம 2024 குரூப் 4 உடைய அந்த புக் ப்ரூஃப் வந்து குடுத்துருவோம். போய் செக் பண்ணி கூட பாருங்க நீங்க. எங்கெங்கருந்து எடுத்தாங்க, எந்த பேஜ்லருந்து எடுத்தாங்க, புக்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா குடுத்துருப்போம். ஸோ எல்லா கொஸ்டினும் வந்து குடுத்துருப்போம். ஸோ ஸ்கூல் புக்க தெளிவா படிங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் அதான் மெயின் இம்பார்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் என்னன்னு கேட்டாங்க, ஸ்கூல் புக் தான் இம்பார்டன்ட். +2 புக் வரைக்கும் படிங்க. +2 வரைக்கும் கை வச்சு படிங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட். இந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து நான் எடுத்திருக்கேன்னு கேட்டா, எல்லாமே சிலபஸ் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நீங்களும் வந்து படிக்கணும். டெஸ்ட் போட்டா தான் முடியும். சரிங்களா? 53வது கொஸ்டின். 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகளில் தவறானது. ஒரு 5 துறைய வந்து மாத்திருப்பாங்க இல்லையா? மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க இல்லையா? அதுல வந்து இது தவறா இருக்கு. கல்வி, காடுகள் 2ம் சரி. கல்வியும் சரி, காடுகளும் சரி. எடைகள் மற்றும் அளவீடுகள். எடைகள் மற்றும் அளவீடுகள் என்பதும் சரிதான். பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு என்பதும் சரிதான். உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிமன்றங்கள நீதி நிர்வாகம். உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் சொல்லி குடுத்திருப்பாங்க. அந்த நீதிமன்றங்கள தவிர, அந்த உச்சநீதிமன்றத்தை, உயர்நீதிமன்றத்த தவிர மீதி நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா? கிளை நீதிமன்றங்கள். ஒரு 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 மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு இல்லையா? அதனுடைய நீதி நிர்வாகத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுப்படையில வந்து மாத்திருப்பாங்க. ஸோ இது வந்து தப்பு. 4த் மட்டும் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின். அமெண்ட்மென்ட். அமெண்ட்மென்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிப்பிடுகிறது. சட்ட திருத்தம்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து அமெண்ட்மென்ட். சரிங்களா? சொல் மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிப்பிடுகிறது. குறிப்பிடுகிறது என்பது சரிதான். அரசமைப்பு பகுதி 20 20ல் 368வது சட்டப்பிரிவு அரசமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடுகிறது. எதுன்னு கேட்டா பகுதி 20ல சட்டப்பிரிவு 368 வந்து குறிப்பிடுதாம். சட்ட திருத்தம்னா இப்படி வந்து டைரக்டா எடுத்து பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு. அத ஃபாலோ பண்ணி தான் நீ வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த அமெண்ட்மென்ட்னால சொல் மாற்றம். ஏதாச்சும் ஒண்ணு மாற்றம் பண்றது, இல்லன்னா மேம்படுத்துறது, இல்லன்னா சிறு மாறுதல். ஏதாச்சும் கொஞ்சம் வந்து அத வந்து சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். 2மே வந்து சரி. அடுத்த கொஸ்டின். அரசமைப்பின் எத்தனையாவது சட்டப்பிரிவு? அரசமைப்பின் எத்தனையாவது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்ய வழிவகுக்கிறது. அரசமைப்பு வந்து எத்தனை வகையில திருத்தம் செய்யலாம்னு கேட்டா 3 வகையில வந்து திருத்தம் செய்ய முடியும். சரிங்களா? அதான் முன்ன பார்த்திருப்போம். அத வந்து எத சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 368 அந்த 3 என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை. சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாச்சும் ஒரு சிலர் மட்டும் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மாத்த முடியும். அது வந்து மாத்த முடியும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னாக்க, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதல். சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து திருத்தலாம். சரிங்களா? அது 1. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னாக்க, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதலை பெறுவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைவேற்றப்படுதல். நிறைவேற்றப்படுதல் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுதான் அந்த 3 விதிகள். இதுதான் அதனுடைய 3 விதிகள் வந்து இருக்கும். ஸோ அத பின்பற்றி தான் வந்து சட்டத்திட்டங்கள் வந்து செய்வாங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வந்து நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்க, ஒரு சில கவர்மெண்ட் ஓகே சொல்றாங்க. ஸ்டேட்ல இருக்கிறது. 28ல பாதி. பாதி பார்த்தீங்கன்னாக்கா 14 இல்லையா? இந்த 14 ஸ்டேட் வந்து நான் ஓகே சொல்றேன்றாங்க. 14 ஸ்டேட் வந்து வேணான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் எக்ஸ்ட்ரா சொன்னா கூட 14 + 1 15 ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்கா, பாதிக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? ஓகே சொன்னாக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீட்ன்றது அதான் ஒரு விஷயம். நீட்ன்றது அதான் ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கல்வின்றது என்ன? பொது பட்டியல்ல வந்து இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வருதுன்னு கேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது தான் லாஸ்ட் டெசிஷன்.
ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, இல்ல நான் நீட் எக்ஸாம் வைப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு மோடிஜி. அதே போல தான் குடுத்தாரு. அதே போல தான் வந்து குடுத்துட்டாரு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து அத மாத்த முடியாது. நாமளும் பார்த்தீங்கன்னாக்கா நெறைய கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒத்துக்கிச்சு அத. ஒத்துக்கிட்டனால தான் இன்ன வரைக்கும் அத மாத்த முடியாம இருக்கு. அடுத்த கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. 2002ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 2002ஆம் ஆண்டு தான் 86வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். இது இந்திய அரசமைப்பின் பிரிவு 45 திருத்தப்படுது. ஆமா. பிரிவு 45 தான் வந்து பாருங்க திருத்தி தான் 2002ஆம் ஆண்டு பாருங்க 86வது சட்டத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிரிவு 45 வந்து திருத்தியிருப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான். பிரிவு 51 ஏ.கே. பிரிவு 51 ஏ.கே. ஸ்மால் கே வந்து இருக்கு. வின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. தொடக்க கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை உரிமையா வந்து சேர்த்துனாங்களா அப்படின்னு கேட்டாக்க 51 ஏ கிடையாது. 21 ஏ. 21 கேபிட்டல் ஏ இருக்கு இல்லையா அடிப்படை உரிமையில அததான் வந்து சேர்த்திருப்பாங்க. அததான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையில சேர்த்திருப்பாங்க. அது இந்த பிரிவு 45 தான் திருத்திருப்பாங்க. அதே இந்த பிரிவு 45 தான் திருத்தி 21 ஏ அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுக்கிறது என்பதும் சரிதான். ஸோ இதுல வந்து தவறான எதுனா சி ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கும். அடுத்து சும்மா இன்ட்டு மட்டும் கொடுத்துருப்பேன். நிர்ணய சபையின் வரைவு குழுவின் உறுப்பினர்கள் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் உறுப்பினர்கள் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். என் மாதாராவ் மாதவராவ் இருந்திருப்பாரு. சையத் முகமது ஷாதுல்லா இருந்திருப்பாரு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், சார் ஹல்லாடி கிருஷ்ணசாமி, சார் பி.என். ராவ் வந்து இருந்திருப்பாரு. எஸ்.என். முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இவங்க 8 பேரும் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? இவங்க 8 பேரும் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 8 பேரை வச்சு கொஸ்டினும் ஃப்ரேம் பண்ணலாம். இது பொருந்தாதவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் 2023 செப்டம்பர் 28 வரை எத்தனை முறை அரசமைப்பு சட்டம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது? இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்க 103 அரசமைப்பு திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடு. 1930ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு கூடியது. லாகூரில் காங்கிரஸ் மாநாடு கூடியது. 1930ல லாகூர்ல வந்து காங்கிரஸ் மாநாடு கூடியதா அப்படின்னு கேட்டாக்கா 1929 வந்து கூடியிருப்பாங்க. 1929 வந்து கூடியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. இங்கு முழு சுயராஜ்யத்தை பூர்ண சுவராஜ் அடைவதே முழக்கம் என்று வலுப்பெற்றது. ஆமா இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகூர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. 1929ல அறிவிச்சிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக பூர்ண ஸ்வராஜ் டே வந்து கொண்டாடப்பட்டது என்பதும் வந்து சரிதான். பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாகவும் அது ஆனது என்பதும் சரிதான். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை மன்றம் 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பது சரிதான். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பாண்டிட், சரோஜினி நாயுடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எத்தனை பெண்கள் அப்படின்னு கேட்டாங்க 15 பெண்கள் சொல்லிருக்கு இல்லையா அதுல வந்து இவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. விஜயலட்சுமி பாண்டிட் அண்ட் சரோஜினி நாயுடு உட்பட்ட பலர் இந்த அமைப்பில் இருந்தனர். பலர் பேர் இதுல வந்து இருந்திருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இருந்திருப்பாங்க. எத்தனை பெண் உறுப்பினர்கள் கேட்டாங்க 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 1, 2, 3 மூணுமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் அரசமைப்பு சட்டம் இயற்றப்படப்பதற்காக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆனது. 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆனது என்பதும் சரிதான். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முதல் ஒவ்வொரு ஆண்டும் சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. சட்ட நாளா வந்து பண்ணாக்க ஒவ்வொரு வருஷமும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். சரிங்களா? வருஷத்துக்கு வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. நவம்பர் 26 ரெண்டுமே வந்து சரி. நமது அரசமைப்பு இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளை பின்பற்றி இயற்றப்பட்டது. இத்தனை நாடுகளை பின்பற்றி இயற்றினாங்களா அப்படின்னு கேட்டாக்க கரெக்ட் தான். ஜப்பானும் வந்து இருக்கும். ஜப்பானை பின்பற்றி வந்து இயற்றிருப்பாங்க. ஸோ அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னால் சுமார் 2000 திருத்தங்கள் வந்து அதில் மேற்கொள்ளப்பட்டன. கிட்டத்தட்ட எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டாக்க 2000 திருத்தங்கள் வந்து பண்ணிக்க மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரி.
இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள். உண்மை பிரதிகள் ஃபர்ஸ்ட் எழுதுனாங்க இல்லையா? பிரேம் விகாரி ரைஜா வந்து எழுதினார் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. அது நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பல் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? ஹீலியம் கேஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை வந்து இன்னும் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய அரசமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? இந்தியாவின் பெயர் பாரதம் மற்றும் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கும். டி ஆப்ஷன் வந்து கரெக்ட். முகப்புரை பற்றி பொறுத்துக. முகப்புரை பற்றி பொறுத்துக. யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அரசமைப்பின் ஜாதகம். அரசமைப்பின் ஜாதகம் என்று சொன்னவர் KM முன்ஷி. முன்ஷி. அரசமைப்பின் சாவி. அரசமைப்பின் சாவி என்று சொன்னவர் எர்னஸ்ட் பார்க்கர். அரசமைப்பின் ஆன்மா. அரசமைப்பின் ஆன்மா தாகுதாவ் பர்கவ். தாகுதாஸ் பர்கவ். வழக்கணையின் ஸ்வர்க்கம் என்று ஹைவர் ஜென்னிங். ஹைவர் ஜென்னிங் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ 3142 வந்து கரெக்ட். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை என்ற பிரிவு எங்கிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை என்பது எங்கிருந்து பெறப்பட்டது? ஜப்பான். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி. வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என்று கூறியவர். மனசாட்சியாக இருக்கிறது என்று கூறியவர் கிராவின் ஆன்ஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவின் ஆன்ஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அவரு. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள். அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை டேஷாம் ஆண்டு அரசியல் சபை ஏற்றுக்கொண்டது. டேஷாம் ஆண்டு அரசியல் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949. இது அடிப்படை உரிமை அன்று. இதுல வந்து எது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு கேட்டாக்க ஓட்டுரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. சட்டப்பிரிவு 19 இடம்பெற்றவற்றில் தவறானது. சட்டப்பிரிவு 19 இடம்பெற்றவற்றில் தவறானது எது? அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, தனிப்பட்ட சுதந்திரத்துக்காக பாதுகாப்பு பெறும் உரிமை. தனிப்பட்ட சுதந்திரத்துக்காக பாதுகாப்பு பெறும் உரிமை என்பது பிரிவு 21 இருக்கும். பிரிவு 21 இருக்கும். ஸோ இதுதான் தப்பா இருக்கும். சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தொடங்க உரிமை வந்து பிரிவு 19 தான் இருக்கும். இந்திய நாட்டுக்குள் விரிவ இடத்தில் வகிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை வந்து சட்டப்பிரிவு 19 கொடுத்துருக்கு. அது மூலியமா தான் இந்திக்காரன் தமிழ்நாடுக்குள்ள வந்து நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 20. பிரிட்டன் நாட்டின் அரசமைப்பை கொண்டு நமது அரசமைப்பில் சேர்க்கப்பட்ட மூலாதாரத்தில் தவறானது எது? தவறானது எது? சட்டத்தின் ஆட்சி, நெருக்கடி கால விதிகள் வந்து 1935 இருக்கும். ஸோ இதுதான் வந்து தப்பா இருக்கும். நாடாளுமன்ற செயல்முறைகள் வந்து பிரிட்டன் தான். இடைக்கால தடைகளும் வந்து பிரிட்டன் தான். அமெரிக்க அரசமைப்பை பின்பற்றி நமது அரசமைப்பில் சேர்க்கப்பட்டவையில் தவறானது. நமது அரசமைப்பில் சேர்க்கப்பட்டவையில் தவறானது. குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் கரெக்டு தான். உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் என்பதும் சரிதான். குடியரசு துணைத் தலைவர் போன்றவை பதவி நீக்கம். குடியரசு துணைத் தலைவருடைய பதவி நீக்கம் வந்து கரெக்டு தான். நீதித்துறை என்பது 1935 இந்திய அரசு சட்டம் மூலியமா வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 4th வந்து தப்பு. பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பொறுத்துக. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசமைப்பு நாள் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் 1. அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் 1 வந்து தான் இருக்கும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். கீழ்காணும் வரிசையில் முகப்புரை பற்றி சரியான தொடர் எது? சரியான தொடர் எது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு புக் பேக் கொஸ்டின் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ இதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஸ்டார்டிங் இந்த மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வச்சு தான் கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணுறேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு தான் வந்து முகப்புரையில் வந்து கொடுத்துருப்பாங்க. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுதான் வந்து நம்ம அரசியலமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்திய அரசமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரை பாருங்க ஒரே ஒரு முறை தான். 1976ல 42 அமெண்ட்மெண்ட் படி பாருங்க திருத்திருப்பாங்க. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? எதன் மூலம் வந்து பாருங்க இந்தியாவில் வந்து குடியுரிமை பெற முடியும்னு கேட்டாங்க. வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை மூணுத்துலயுமே வந்து பாருங்க அவரால் வாங்க முடியும். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சொத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது இல்லையா? கீழ்காண்பவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. அது எதுன்னு கேட்குறாங்க. கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணையில் வேலையாட்கள் பணி செய்தல். அது வந்து பாருங்க இருக்கு. அது வந்து பாருங்க இருக்கு. அது வந்து ஒரு அடிப்படை உரிமை தானே. அது வந்து ஒரு அடிப்படை உரிமை தானே. கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். கிறிஸ்தவ கல்வி சமயக்குழு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பள்ளிகளையும் அமைக்கிறாங்க. அதுவும் வந்து பொருந்தும். ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிக்கு சம ஊதியம் பெறுதல். ஆண் பெண் 2 பேருமே பாருங்க அரசு பணியில சம ஊதியம் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இது வந்து கரெக்ட் தான். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைக்கு செல்லுதல். இது வந்து அடிப்படை உரிமையா அப்படின்னு கேட்டா அடிப்படை உரிமை கிடையாது. பின் வருவனவற்றில் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்பட்டது அப்படின்னாக்க பிரிவு 32 இருக்கு இல்லையா? உங்களுக்கு அடிப்படை உரிமையில லாஸ்ட் அடிப்படை உரிமை 6வது அடிப்படை உரிமை இதுதான். ஸோ உங்களுக்கு அந்த 5 அடிப்படை உரிமைகளும் பாதிக்கப்பட்டா இந்த நீதிமன்றத்தை வச்சு நீங்க பின்பற்ற முடியலையா? அந்த 32வது சட்ட திருத்தம் அதுதான். அரசமைப்புக்கு உட்பட்டும் தீர்வுக்கான உரிமை. அதுதான் வந்து இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிட்டு பி.ஆர். அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலை என்பது குடியரசுத் தலைவர் ஆணையினால். குடியரசுத் தலைவர் ஆணையிட்டா வந்து பாருங்க நிறுத்தி வைக்க முடியும். நமது அடிப்படை கடமைகள் டேஷ்ல இருந்து பெறப்பட்டோம். எங்ககிட்ட ரஷ்யாவிலிருந்து வந்து பாருங்க நம்ம எடுத்திருப்போம். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? நிதிநிலை அறிவிக்க முடியும். மொத்தம் 3 விதமா வந்து பாருங்க அவசர நிலை வந்து அறிவிக்க முடியும். ஒண்ணு வந்து பாருங்க வெளிநாட்டு போர் இல்லைன்னா உள்நாட்டு போர். அது வந்து பாருங்க குடியரசுத் தலைவர் 352. மாநிலங்களில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா 356 வந்து பாருங்க ஆளுநர் வந்து பாருங்க சொல்லுவாரு. நிதிநிலை அறிக்கை வந்து பாருங்க 360 வந்து பாருங்க இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம இதுல வந்து கிடையாது. நிதிநிலை வந்து பிரச்சனை வந்து ஏற்பட்டதே கிடையாது. எந்த குழுக்கள் 6 ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு கேட்டாங்க. சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும். உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு போன்றவற்றை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு போன்றவை எங்கிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. 1935 இந்திய அரசாங்க சட்டத்தின் மூலம் நமது அரசமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள மூலாதாரங்களில் தவறானது எது? மூலாதாரங்கள்ல வந்து தவறானது எது? ஆளுநர் பதவி, நிர்வாக விவரங்கள், நெருக்கடி கால விதிகள், மத்திய அரசுடன் கூட்டாட்சி வந்து பண்ணுங்க கனடாவை பின்பற்றி எழுதியிருப்போம். ஸோ இது வந்து தப்பு. அடிப்படை உரிமைகளில் பிரிவு 19 எத்தனை உரிமைகளே உள்ளன? எத்தனை உரிமைகளை நமக்கு அளிக்கின்ற அப்படின்னாக்க 7 உரிமைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றன? பன்னாட்டு அமைப்பு மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றன. பிரிவு 51. அடிப்படை கடமைகள் தவறானது. தேச சின்னங்களை மதித்தல் அடிப்படை கடமை தான். இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி காத்தல் என்பதும் எனக்கு ஒரு அடிப்படை உரிமை தான். பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் என்பதும் சரிதான். அமைதியான முறையில் கூட்டம் கூடுதல் என்பது பிரிவு 19 கீழ் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை. அப்ப இது வந்து கடமை கிடையாது. பொறுத்துக குடியுரிமை சட்டம் 1955. முகவுரை வந்து ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். குறு அரசமைப்பு என்பது வந்து 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி என்பது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் தான் 2004 அறிவிச்சிருப்பாங்க. தேசிய அவசர நிலை ஃபர்ஸ்ட் 1962 வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி ஆன்சர் 31254. இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? டிராஃப்டிங் கமிஷன் தலைவர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகள் எது பின்பற்றப்படுகிறது?
எது வந்து பின்பற்றப்படுகிறது? அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து அனைவருமே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அது வந்து கரெக்ட் தான். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். ஆமா, அது வந்து கரெக்ட் தான். அமைச்சரவை அரசின் தலைவர்கள் தலைமை தாங்கப்படுகிறது. அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது என்பது தவறானது. சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ 1, 2 மட்டும் வந்து சரி. அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? 1946 டிசம்பர் முதல் சுமார் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து எடுத்திருப்பாங்க. மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1969ல யார் பண்ணதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எந்த டேட்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது? அரசமைப்பின் பாகம் எது? முகப்புரை. முகப்புரையில் இடம்பெற்ற நாம் என்னும் சொல் எதை குறிப்பிடுகிறது? இந்திய மக்களாகிய நாம். நான் தான் சொன்னல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 100வது கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து பாருங்க, அடிக்கடி டிஎன்பிசில கேட்டுட்டே இருக்காங்க. டிஎன்பிசில அடிக்கடி கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 100வது கொஸ்டினுக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரியா பொருத்தி நான் முன்னே ஒன்று சொல்லிட்டேன். இப்போ நீங்க கரெக்டா பொருத்தி எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? மக்களவை, மாநிலங்களவை இருக்கு இல்லையா? மாநிலங்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 250 பேர் வந்திருப்பாங்க. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? நிதி ஆணையம் இருக்கும். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வந்து இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து இருக்கும் இல்லையா? அது வந்து இருக்கும். தேர்தல் ஆணையம் வந்து இருக்கும். நிதி ஆயோக் என்பது கிடையாது. நிதி ஆயோக் என்பது வந்து கிடையாது. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைமுறை பெற்ற காலம். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எப்ப வந்து எப்போ வரைக்கும்? எப்ப வந்து எப்போ வரைக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க +2 புக் கூட குடுத்திருப்பாங்க. +2 புக்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாநிலங்களின் குழு. இந்திய அரசமைப்பு டேஷின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த நியமன உறுப்பினர் டேஷ் ஆக ஆளுநர் நியமிக்கிறார். உறுப்பினராக டேஷ் ஆளுநர் நியமிக்கிறார். இந்திய அரசமைப்பு உறுப்பு. இந்திய அரசமைப்பு உறுப்பு அப்படின்னு கேட்டாக்க பிரிவு 333 உறுப்பு 333 படி பாருங்க. ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த நியமன உறுப்பினர்கள் ஒரு பர்சனை பண்ணுக்கு ஆளுநர் வந்து நியமிக்கிறாராம். ஆளுநர் வந்து பண்ணுக்கு நியமிக்கிறார். எங்கன்னு கேட்டா ஸ்டேட்ல. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. அடுத்து கூற்று காரணம். கூற்று 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் குறு அரசமைப்பு சட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் ஆகும். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். சரியான விளக்கமும் ஆகும். அடுத்து இன்னொரு கூற்றுக்காரம். இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இந்திய அரசமைப்பு மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம் இதுவரை அரசமைப்பு 100க்கும் மேல் வந்து திருத்தப்பட்டிருக்கு. இதுவும் வந்து கரெக்ட் தான். நெகிழ்வுத்தன்மை கொண்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் திருத்தம் செஞ்சுட்டு இருக்கப்போ நம்ம ஏத்துக்கிறோம். அதே நெகிழாத்தன்மை இருந்துச்சுன்னு கேட்டா நம்ம வந்து ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டா ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து விளக்கமும் சரிதான். இந்திய அரசமைப்பு சாசனம் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிக்கிறது. அரசு சட்டம் 1935 போல பாருங்க தோற்றம் அளிக்கும். அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்கள் தவறானவர். அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்களில் தவறானவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டாக்க கிளமெண்ட் அட்லி வந்து வரமாட்டாரு. கிளமெண்ட் அட்லி மட்டும் வரமாட்டாரு. பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சார்ட்ஃபோர்ட் கிரிப்ஸ் இவங்க 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேர்ல தலைவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்களேன். 110 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு. சும்மா இது வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த கோடேட் இடங்களை நிரப்புகள்னு சொல்லி இருக்கு இல்லையா? அது வந்து கொடுத்துருக்கேன். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிர்ணய சபையின் தலைவராக வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் நிரந்தர தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க.
அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யும் பாதுகாப்பும் செய்வதும் உச்ச நீதிமன்றம். நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. முதலில் அரசமைப்பு என்னும் கொள்கை அமெரிக்காவிலிருந்து தோன்றியிருக்கும். அரசியல் நிர்ணய சபையின் தற்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட